ஒரு சமயம் வடக்கு திசை காற்றுக்கும் சூரியனுக்கும் இடையில் தங்களுக்குள் பலசாலி யார் என்று கடும் போட்டி நிலவியது. நான் உன்னை விட மிக பெரிய பலசாலி. நீ சொல்றது உண்மை இல்ல. நான் தான் எல்லாரோட பலசாலின்னு எல்லாருக்கும் தெரியும். நீ பொய் சொல்கிறாய். நான் தான் பலசாலி. அப்படி சாதாரணமா சொல்லாத நண்பா. என்னுடைய சூடான கதிர்கள் உன்னுடைய குளிர்ந்த காற்றை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படியானால் சரி, நமக்குள் ஒரு பரீட்சை வைத்து பார்ப்போம். அங்கு பார், ஒரு வழிப்போக்கன் செல்கிறான். அவனுடைய ஆடைகளை அவனே கழட்டி போட வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்களே மிக பெரிய பலசாலி. சரி சரி, நான் இந்த போட்டியில் நிச்சயம் ஜெயிப்பேன். வேண்டுமென்றால் நீ மோதிப்பார். போட்டியின் துவக்கத்தில் முதலில் நீ சென்று அவனது கோட்டை கழட்டுவதற்கு நீ முயற்சி செய்து பார். உடனே வடதிசை காற்று அந்த வழிப்போக்கன் மீது தன் குளிர்ந்த காற்றை வீசியது. காற்றின் முதல் அலை பட்டவுடனேயே அவனுடைய கழுத்தை சுற்றியிருந்த துண்டு விழுந்துவிட்டது. ஆனால் அவன் உடனே அதை எடுத்து நன்கு இறுக்கி கட்டி கொண்டான். அட கடவுளே, ஏன் இப்படி அநியாயத்துக்கு குளிருது? என்னுடைய கோட்டோட பட்டனை எல்லாம் கரெக்டா பூட்டிக்கணும். இப்படி ஜில்லுன்னு அடிக்கிற காத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மோசமான குளிர் காத்து என் கோட்டை கிழிக்காம விடாது போல இருக்க. இப்ப நான் என்ன செய்வேன்? காற்று எவ்வளவு வேகமாக வீசியதோ அதைவிட அதிகமாக அவன் கோட்டை இறுக்கி கட்டிக்கொண்டான். வடதிசை காற்று மிக கோபமாக அவனுடைய கோட்டை மோதி பார்த்தது. ஆனால் அனைத்து முயற்சிகளும் வீணாகி போனது. நான் முயற்சி செய்து பார்த்தேன், என்னால் முடியவில்லை. நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். இப்போது உன்னுடைய முறை. நீயே முயற்சி செய்து பார். தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். நீ முயற்சி செய்து பார். அப்பொழுது சூரியன் ஒன்றும் பேசவில்லை. மேகத்திலிருந்து வெளியே வந்து அந்த வழிப்போக்கனை பார்த்து வேகமாக சிரித்தது. கீழே இருந்த வழிப்போக்கனின் மீது தன்னுடைய கதிர்களை வீச ஆரம்பித்தது. இது எவ்வளவு சுகமா இருக்கு பாத்தீங்களா? சூரியன் ஒளிர்ந்து வெப்பம் அதிகமாகியது. இப்ப வெப்பம் அதிகமா இருக்க. நேரம் செல்ல செல்ல நண்பகல் நேரம் வந்தது. இது என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு. இப்ப சூரியன் சுட்டரிக்கிறதுனால நாம கோட்டு போட வேண்டிய அவசியமே இல்ல. வழிப்போக்கன் சந்தோஷமாக கோட்டை கழட்டுகிறான். உண்மைதான். சூரியனே, நீ உன்னுடைய மிகப்பெரிய சக்தியை நிரூபித்து விட்டாய். வெற்றி உனதே. குழந்தைகளே, இங்க
பாருங்க, கருணையும் மென்மையுமான நடத்தை தான் வெற்றியை கொடுக்கும். ஆனா வேகமான பலாத்காரமான செயல் தோல்வியே தரும். அட, என்ன இவ்வளவு சூடாக இருக்கிறது? மிகவும் தாகமாக வேறு இருக்கிறது. என்னால் கத்த கூட முடியவில்லை. நாக்கு வறண்டு விட்டது. கா, கா.